விசுவாசமும் கீழ்ப்படிதலும். இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி, அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாய் இருக்க கடவது. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும் போதும், நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும், நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளையும், நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும், நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவத் தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால், நீ சாப்பிட்டு திருப்தியாகும் போதும், நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்து அவருடைய நாமத்தைக் கொண்டே ஆணையிடுவாயாக. உன் தேவனாகிய கர்த்தருடைய கோபம் உன்மேல் மூண்டு உன்னை பூமியில் வைக்காமல் அழித்து போடாதபடிக்கு உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களின் தேவர்களாகிய அந்நிய தேவர்களை பின்பற்றாதிருப்பீர்களாக. உன் நடுவில் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் எரிச்சலுள்ள தேவனாய் இருக்கிறாரே. நீங்கள் மாசாவிலே செய்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பீர்களாக. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும், அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம். பலி செலுத்துவதை விட கீழ்ப்படிதலே உத்தமம். இஸ்ரவேல் புத்திரர் எதை விசுவாசிக்க வேண்டும் என்பதையும் எதற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதையும் மோசே இங்கு தெளிவுபடுத்துகிறார். இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இவ்விரண்டு வாக்கியங்களும் யூதருக்கு மிகவும் முக்கியமான வாக்கியங்களாகும். யூதர்கள் இவ்விரண்டு வசனங்களையும் எப்போதும் ஞாபகத்தில் வைத்திருப்பார்கள். இந்த வசனங்களை எழுதி ஞாபக குறியாக அவர்கள் தங்கள் கைகளில் கட்டிக்கொள்வது வழக்கம். யூதர்களுடைய ரவிமார்களில் சிலர் இந்த வசனங்களை எழுதி தங்கள் வஸ்திரத்தின் தொங்கல்களில் கட்டிக்கொள்வது வழக்கம். பொதுவாக யூதர்கள் ஒவ்வொருவரும் இவ்விரண்டு வசனங்களையும் அன்றாடம் 2 தரமாவது சொல்லுவார்கள். ஒவ்வொரு யூதரும் இந்த வசனங்களை அனுதினமும் 2 முறையாவது சொல்ல வேண்டும் என்று யூதருடைய பாரம்பரிய பிரமாணம் சொல்லுகிறது. இவ்விரு வசனங்களையும் சொல்லும் யூதருடைய மனதிலே மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். யூதர்கள் ஒருவரை ஒருவர் வாழ்த்திக் கொள்ளும் போதும் இந்த வசனங்களை சொல்லுவது வழக்கம். யூதர்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது, இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்று ஒவ்வொரு நாள் காலையிலும் மாலையிலும் சொல்லுகிற நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லிக் கொள்வது வழக்கம். கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். கர்த்தரை பற்றி எதை விசுவாசிக்க வேண்டும் என்று மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு போதிக்கிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்னும் சத்தியத்தை இஸ்ரவேல் புத்திரர் விசுவாசிக்க வேண்டும். நாம் ஆராதிக்கிற தேவன் கர்த்தர் என்பதை இஸ்ரவேல் புத்திரர் அறிந்திருக்க வேண்டும். அவர் நித்தியமானவர் என்பதையும் பரிபூர்ணமானவர் என்பதையும் அவர் என்றும் இருந்தவர், இருக்கிறவர், இருக்கப் போகிறவர் என்பதையும் இஸ்ரவேல் புத்திரர் விசுவாசிக்க வேண்டும். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் ஒருவர் மாத்திரமே ஜீவனுள்ள தேவனாகவும் மெய்யான தேவனாகவும் இருக்கிறார். கர்த்தர் மாத்திரமே தேவன். கர்த்தரை அல்லாமல் வேறு தெய்வம் ஒருவரும் இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் இந்த சத்தியத்தை தங்கள் இருதயத்தில் பதிய வைத்திருப்பார்கள். இந்த சத்தியம் அவருடைய மனதில் ஆழமாய் பதிந்து எல்லா விதமான விக்கிரக ஆராதனைகளில் இருந்தும் அவர்களை காத்துக்கொள்ளும். ஏராளமான தெய்வங்கள் இருக்கிறது என்பது புரஜாதியாரின் துரு உபதேசம். இப்படிப்பட்ட உபதேசங்களுக்கு செவி கொடுக்கிறவர்கள் சீக்கிரத்தில் விக்கிரக ஆராதனையில் விழுந்து விடுவார்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்னும் அடிப்படை விசுவாசம் நம்முடைய மனதிலே ஆழமாய் பதிந்திருக்க வேண்டும்.
நம்முடைய கர்த்தருக்கு மாத்திரமே நாம் ஊழியம் செய்ய வேண்டும். நம்முடைய கர்த்தர் ஒருவரே. நாம் கர்த்தருக்கு மாத்திரம் பிரியமானவர்களாகவும் பிரயோஜனமானவர்களாகவும் இருந்தால் போதுமானது. மற்ற தெய்வங்களை சேவிக்க வேண்டும் என்னும் அவசியம் நமக்கு இல்லை. நாம் கர்த்தரை மாத்திரமே தேட வேண்டும். நாம் புறஜாதியாரின் விக்கிரகங்களை தேட வேண்டியதில்லை. நாம் அந்நிய தெய்வங்களை பற்றி தியானிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. நமக்கு ஒரு நீரூற்று இருந்தால் மாத்திரமே போதுமானது. கர்த்தரே நம்முடைய நீரூற்று. அந்த ஊற்றிலிருந்து ஜீவ தண்ணீர் புறப்பட்டு வருகிறது. நம்முடைய ஆவிக்குரிய தாகத்தை தணிப்பதற்கு புறஜாதியாரின் விக்கிரகங்களை நாடி போக வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு போதுமானவை எல்லாமே கர்த்தரிடத்தில் உள்ளது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நமக்கு எக்காலத்திலும் போதுமானவராய் இருக்கிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தராய் இருக்கிறார். தம்முடைய பிள்ளைகளாகிய நமக்கு கர்த்தர் ஒரு பிரதான கட்டளையை சொல்லி இருக்கிறார். அந்த கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிந்து அதன் பிரகாரம் நடந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் நாம் முழு இருதயத்தோடும் நம் முழு ஆத்மாவோடும் நம் முழு பலத்தோடும் அன்பு கூற வேண்டும். இந்த உலகத்தில் ஏராளமான ராஜ்யங்களும் அதற்கு ராஜாக்களும் இருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் தேசங்களிலே சட்டங்களையும் கட்டளைகளையும் இயற்றுகிறார்கள். தங்கள் தேசத்தின் சட்டத்திற்கும் கட்டளைக்கும் ஜனங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று மாத்திரமே இந்த உலகத்தில் உள்ள ராஜாக்கள் சொல்லுவார்கள். எந்த ராஜாவும் தன்னுடைய தேசத்தின் குடிமக்கள் தன் மீது அன்பு கூற வேண்டும் என்று சொல்ல மாட்டார். ஜனங்களும் தங்கள் ராஜாவினிடத்தில் பூரணமாய் அன்பு கூற மாட்டார்கள். கர்த்தரோ தம்முடைய தெய்வீக கிருபையினால் தம்முடைய ஜனத்திற்கு கொடுக்கும் கற்பனைகளில் பிரதான கற்பனையாக தம்முடைய ஜனங்கள் தம்மிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லுகிறார். நாம் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும். நாம் அவரிடத்தில் அன்பு கூறுவதனால் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறோம். அன்பே பிரதானம். அன்பே நமக்கும் கர்த்தருக்கும் இடையே உள்ள ஐக்கியத்திற்கு ஆதாரமாய் இருக்கிறது. முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறதும் தன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்தில் அன்பு கூறுகிறதுமே சர்வாங்க தகனம் முதலிய பலிகளை பார்க்கிலும் முக்கியமாய் இருக்கிறது என்றான். மார்க்கு 12:33. நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று பரிசுத்த வேதாகமத்தில் பல வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் விவரம் வருமாறு: கர்த்தர் நம்மை குறித்து கட்டளையிடுவது என்ன என்று கேட்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும். லேவியின் புத்திரரை கேளுங்கள், கலகக்காரரே கேளுங்கள். இஸ்ரவேலரே, கர்த்தருடைய கட்டளைகளையும் நியாயங்களையும் கேளுங்கள். கர்த்தருடைய கட்டளைக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாய் இரு. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ இப்பொழுது யோர்தானை கடப்பாய். கர்த்தருடைய எல்லா வார்த்தைகளையும் நீ கவனித்து கேள். இஸ்ரவேலரே கேளுங்கள். இன்று உங்கள் சத்துருக்களுடன் யுத்தம் செய்ய போகிறீர்கள். உங்கள் இருதயம் துவள வேண்டாம். உபாகமம் 6வது அதிகாரத்தில் கூறப்பட்டிருக்கும் கட்டளைகளை பற்றிய விவரம் வருமாறு: இஸ்ரவேலே, கர்த்தர் கற்பித்த கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாய் இரு. இஸ்ரவேலே கேள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்துக்கொள்ளும் போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேச வேண்டும். அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாய் இருக்க கடவது. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்தில் இருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டே ஆணையிடுவாயாக. உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களின் தேவர்களாகிய அந்நிய தேவர்களை பின்பற்றாதிருப்பீர்களாக. நீங்கள் மாசாவிலே செய்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் கருத்தாய் கைக்கொள்வீர்களாக. நீ கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையும் நன்மையுமாய் இருக்கிறதை செய்வாயாக.
நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிட்ட இந்த சாட்சிகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் உன் புத்திரனிடத்தில் சொல்வாயாக. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்னும் சத்தியத்தின் விளக்கம் வருமாறு. ஒருவரே என்பதற்கான எபிரேய வார்த்தை ஏகாத் என்பதாகும். இது ஆகாத் என்னும் எபிரேய வார்த்தையிலிருந்து வந்திருக்கிறது. யூதருடைய ஆராதனைகளில் காலையிலும் மாலையிலும் இந்த வார்த்தைகளை பயன்படுத்துவார்கள். இதை யூதருடைய விசுவாச பிரமாணம் எனவும் அழைக்கலாம். இந்த வாக்கியத்தில் திருத்துவத்தை பற்றியும் மெய்யான ஆவிக்குரிய ஆராதனையை பற்றியும் கூறப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ஒருவராகவே இருக்கிறார். யூதர்கள் ஞாபகக்குறியாக தங்களுடைய காப்பு நாடாக்களில் உபாகமம் 6:1 முதல் 8 வரை உள்ள வசனங்களையும், அத்துடன் உபாகமம் 11:18 முதல் 21, யாத்திராகமம் 11:2 முதல் 10, 11 முதல் 16 ஆகிய வசனங்களையும் எழுதி வைத்திருப்பார்கள். இந்த வாக்கியத்தில் 3 அடிப்படை உபதேசங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவையாவன: தேவனுடைய ஒற்றுமை, தேவனுடைய திருத்துவம், மெய்யான ஆவிக்குரிய ஆராதனை. கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூற வேண்டும். கர்த்தரிடத்தில் ஒருவர் தம்மை பூரணமாக ஒப்புக் கொடுத்து கீழ்ப்படிந்து ஆராதனை செய்ய வேண்டும் என்பது இந்த வாக்கியத்தின் பொருளாகும். நம்முடைய கர்த்தரை நாம் அறிந்திருந்தால் மாத்திரமே நம்மால் அவரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூற முடியும். நாம் கர்த்தரிடத்தில் அன்பு கூறும்போது அவரிடத்தில் அன்பு கூறுவதற்கான காரணங்களையும் கண்டுபிடிப்போம். கர்த்தர் நமக்கு கட்டளையிடுகிற எல்லா வார்த்தைகளும் நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். கர்த்தருடைய உபதேசங்கள் எல்லாம் நம்முடைய மனதில் பதிந்திருக்க வேண்டும். கர்த்தருடைய கற்பனைகளையும் பிரமாணங்களையும் நியமங்களையும் நம்முடைய இருதயத்திலும் நம்முடைய வீடுகளிலும் ஞாபகமாய் நினைவில் வைத்திருப்பதற்கு ஒரு சில ஆலோசனைகள் இந்த வசன பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைகள் நம்முடைய மனதை விட்டு நீங்கி போகாமல் அவற்றை நம்முடைய மனதிலே பதிய வைத்திருக்க வேண்டும். அதற்காக இங்கு 2 ஆலோசனைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவையாவன: கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிப்பது, கர்த்தருடைய வார்த்தைகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிப்பது. கர்த்தர் நமக்கு கட்டளையிடுகிற வார்த்தைகளை தியானிக்கும் போது அவை நம்முடைய இருதயத்தில் இருக்கும். இன்று நான் உனக்கு கட்டளை இடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது என்று கர்த்தர் சொல்லுகிறார். மெய்யான அன்பு, ஆராதனை, பரிசுத்தமான எண்ணங்கள் ஆகியவை மனுஷருடைய இருதயங்களில் இருந்து வருகிறது. ஆகையினால் இவை எப்பொழுதும் மனுஷருடைய இருதயத்தில் தங்கி இருக்க வேண்டும். தீமையான சிந்தனைகளும் மனுஷருடைய இருதயத்திலிருந்தே வெளிவருகிறது. தீமையான சிந்தனைகளுக்கு பதிலாக நன்மையான சிந்தனைகள் மனுஷருடைய இருதயத்தில் தங்கியிருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய சத்தியங்களை கருத்தாய் போதிக்க வேண்டும். நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசு என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். பெற்றோரின் கடமைகளை பற்றி இந்த வசன பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் விவரம் வருமாறு: கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு அன்பு கூற வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகள் இருதயத்தில் இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகளை பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகளை வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக்கொள்ளும் போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேச வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்ள வேண்டும். அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுத வேண்டும். தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டே ஆணையிட வேண்டும். அந்நிய தேவர்களை பின்பற்றக்கூடாது. கர்த்தரை பரீட்சை பார்க்கக்கூடாது. தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் கருத்தாய் கைக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையும் நன்மையுமாய் இருக்கிறதை செய்ய வேண்டும். நாம் கர்த்தரை பற்றியும் அவருடைய வார்த்தைகளை பற்றியும் அறிந்திருக்கிற சத்தியங்களை மற்றவர்களுக்கு போதிக்கும் போது சத்தியத்தை பற்றிய நம்முடைய அறிவு விருத்தி அடையும். நம்முடைய பிள்ளைகளோடு எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் ஆவிக்குரிய காரியங்களை பற்றி பேச வேண்டும். கர்த்தர் நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிற சத்தியங்களை அவர்களுக்கு போதித்தால் போதுமானது. கர்த்தர் நமக்கு இன்னும் வெளிப்படுத்தாத ரகசியங்களையோ அல்லது நமக்கே தெளிவில்லாமல் சந்தேகத்திற்கும் விவாதத்திற்கும் இடம் கொடுக்கும் காரியங்களையோ நம்முடைய பிள்ளைகளுக்கு போதிக்க கூடாது.
நாம் தெளிவான சத்தியங்களையும் கர்த்தருடைய கட்டளைகளையும் நம்முடைய சமாதானத்திற்கு துணையாக இருக்கும் காரியங்களையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும். கர்த்தருடைய கட்டளைகளையும் அவரை பற்றிய சத்தியங்களையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு அதிகமாய் போதிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தைகளை பற்றிய அறிவு நமக்குள்ளே விருத்தி அடையும். நம்முடைய ஜீவியத்தில் நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்குள்ளே கிரியை செய்யும். நம்முடைய ஜீவியத்திலும் நம்முடைய வார்த்தையிலும் தெய்வீக வெளிச்சம் பிரதிபலிக்கும். இஸ்ரவேல் புத்திரர் தம்முடைய வார்த்தைகளில் ஒரு பகுதியை அல்லது கர்த்தருடைய கட்டளைகளில் ஒரு சில கட்டளைகளை அடையாளமாக எழுதுவதற்கு கர்த்தர் அனுமதி கொடுக்கிறார். அவற்றை நினைவில் வைத்திருக்கும்படியாக சுருக்கமாய் எழுத வேண்டும். நான் உங்களுக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாய் இருக்க கடவது. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தருடைய நியாயப்பிரமாணம் எழுதப்பட்ட தோல் சுருள்களை இஸ்ரவேல் புத்திரர் தங்களுடைய கைகளில் அடையாளமாக கட்டிக்கொண்டார்கள். அவை இஸ்ரவேல் புத்திரருக்கு ஞாபக குறியாக இருக்கிறது. யூத மார்க்கத்து ரபிமார்கள் கர்த்தருடைய வார்த்தையில் ஒரு சில வசனங்களை நாடாக்களில் எழுதி அதை தங்கள் வஸ்திரங்களின் ஓரத்தில் தொங்கவிடுவது வழக்கம். பரிசேயர்கள் இதுபோன்ற நாடாக்களை தங்கள் வஸ்திரத்திலே தொங்கவிட்டார்கள். ஆனாலும் தங்களுடைய பக்தியையும் வேத அறிவையும் விளம்பரம் பண்ணும் வண்ணமாக பரிசேயர்கள் தங்கள் நாடாக்களின் அகலத்தை அதிகமாக்கினார்கள். இதன் நிமித்தமாக கிறிஸ்துவானவர் அவர்களை கடிந்து கொண்டார். பரிசேயர் தங்கள் கிரியைகளை எல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள். தங்கள் காப்பு நாடாக்களை அகலமாக்கி தங்கள் வஸ்திரங்களின் தொங்கல்களை பெரிதாக்கி விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் ஜெப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களையும் சந்தை வெளிகளில் வந்தனங்களையும் மனுஷரால் ரபி ரபி என்று அழைக்கப்படுவதையும் விரும்புகிறார்கள். மத்தேயு 23:5-6-7. சபையின் சரித்திரத்திலே கிறிஸ்தவ மார்க்கம் மறுமலர்ச்சி அடைந்த போது அச்சடிக்கப்பட்ட பரிசுத்த வேதாகமம் போதுமான அளவு கிடைக்கவில்லை. அக்காலத்தில் விசுவாசிகள் வேதாகமத்தில் உள்ள ஒரு சில வசனங்களை தங்கள் வீட்டு சுவர்களிலும் ஆலயத்தின் தூண்களிலும் எழுதி வைத்து படித்தார்கள். ஜனங்கள் இந்த வசனங்களை அடிக்கடி பார்த்து மனப்பாடம் செய்து கொண்டார்கள். இஸ்ரவேல் ஜனத்தார் எல்லா காலங்களிலும் கர்த்தரை தேட வேண்டும். தங்களுடைய வாழ்க்கையிலும் செழிம்பும் திரட்சியும் தாராளமும் ஏற்படும் போது தங்களை ஆசீர்வதித்த கர்த்தரை மறந்துவிடக்கூடாது. இஸ்ரவேல் புத்திரர் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு போக போகிறார்கள். அந்த தேசத்திலே அவர்கள் செழித்திருப்பார்கள். அந்த சூழ்நிலைகளில் அவர்கள் கர்த்தரை மறந்துவிடக் கூடாது என்று மோசே எச்சரிக்கிறார். மோசே இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும் போதும் நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும் நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளையும் நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும் நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தியாகும் போதும் நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாய் இரு என்று சொல்லுகிறார். மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு இந்த வார்த்தைகளை சொல்லும் போது கர்த்தர் அவர்களை நன்மையினால் ஆசீர்வதிக்கப் போகிறார் என்பதையும் வாக்கு பண்ணுகிறார். கர்த்தர் அவர்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிற தேசம் நல்ல தேசமாய் இருக்கிறது. அது செழிப்பான தேசமாய் இருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் இப்போது மேய்ப்பர்களைப் போல கூடாரங்களில் தங்கியிருக்கிறார்கள். அவர்கள் பரதேசிகளைப் போல வனாந்திரத்திலே சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கானான் தேசத்திலே பிரவேசிக்கும் போது தாங்கள் கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களில் தங்கியிருப்பார்கள். தாங்கள் நிரப்பாத சகல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளிலே வாசம் பண்ணுவார்கள். இஸ்ரவேல் புத்திரர் வனாந்திரத்திலே பிரயாணம் பண்ணும்போது அவர்களுக்கு தண்ணீர் துறவுகளும் இல்லை, திராட்சை தோட்டங்களும் இல்லை, ஒலிவ தோப்புகளும் இல்லை. அவர்கள் கானான் தேசத்திலே பிரவேசிக்கும் போதோ கர்த்தருடைய கிருபையினால் இவைகள் எல்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்படும். தங்களுக்கு வசதிகளும் செழிப்பும் வரும்போது இஸ்ரவேல் ஜனத்தார் தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்துவிடக்கூடாது. இஸ்ரவேல் புத்திரர் கானான் தேசத்திலே வாசம் பண்ணும்போது தாங்கள் ஒரு காலத்தில் எகிப்து தேசத்தில் அடிமைப்பட்டு இருந்ததையும் நினைவு கூற வேண்டும். கர்த்தரே தம்முடைய கிருபையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கையினாலும்
தங்களை எகிப்து என்னும் இருப்பு காலவாயிலிருந்து விடுதலை பண்ணி வனாந்திர பாதையின் வழியாக பாதுகாப்பாய் வழிநடத்தி தங்களை கானான் தேசத்திலே பிரவேசிக்க பண்ணி இங்கே வசதியாக குடியிருக்க பண்ணியிருக்கிறார் என்பதை இஸ்ரவேல் புத்திரர் மறவாமல் நினைவு கூற வேண்டும். இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தரை மாத்திரமே ஆராதிக்க வேண்டும், அவரை மாத்திரமே கனம் பண்ண வேண்டும். உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டே ஆணையிடுவாயாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் புறஜாதியாரோடும் அண்டை தேசத்தாரோடும் ஆணையிடும் போது தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை கொண்டே ஆணையிட வேண்டும். அவர்கள் ஒருபோதும் புறஜாதியாருடைய அந்நிய தேவர்களின் நாமத்தை கொண்டு ஆணையிடக்கூடாது. இஸ்ரவேல் புத்திரர் நடுவில் இருக்கிற அவர்கள் தேவனாகிய கர்த்தர் எரிச்சலுள்ள தேவனாய் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனத்தார் எந்த காரணத்தை கொண்டும் புறஜாதியாருடைய அந்நிய தெய்வங்களை கனம் பண்ண வேண்டும் என்று நினைக்கக்கூடாது. இஸ்ரவேல் புத்திரர் கானான் தேசத்தில் குடியேறும் போது அவர்களை சுற்றிலும் அந்நிய ஜனங்கள் குடியிருப்பார்கள். அவர்கள் அந்நிய தேவர்களை ஆராதிக்கிறவர்கள். இஸ்ரவேல் புத்திரர் புறஜாதி ஜனங்களுடைய அந்நிய தேவர்களை பின்பற்றக்கூடாது. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய கட்டளையை மீறி அந்நிய தேவர்களை பின்பற்றினால் கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேல் புத்திரர் மேல் மூளும். அவர் இஸ்ரவேல் புத்திரரை பூமியின் மேல் வைக்காமல் அழித்து போடுவார். இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தரை பரீட்சை பார்த்து அவரை கனவீனம் பண்ணக்கூடாது. அவர்கள் கர்த்தருடைய வல்லமையையும் அவருடைய பிரசன்னத்தையும் அவருடைய தெய்வீக பராமரிப்பையும் நம்பாமல் அவிசுவாசமாய் இருக்கக்கூடாது. அவர்கள் எல்லா வேளையிலும் கர்த்தரையும் அவருடைய கிருபைகளையும் நம்ப வேண்டும். நீங்கள் மாசாவிலே செய்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பீர்களாக என்று கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுகிறார். தேவன் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுத்திருக்கும் காரியங்களாவன: வாக்குத்தத்த தேசம், ஏற்கனவே கட்டப்பட்டிருக்கும் வசதியான பெரிய பட்டணங்கள், நல்ல வஸ்துக்களால் நிரம்பிய வீடுகள், ஏற்கனவே வெட்டப்பட்டிருக்கிற துறவுகள், ஏற்கனவே நட்டப்பட்டிருக்கும் திராட்சை தோட்டங்களும் ஒலிவத் தோப்புகளும். நாம் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டிய காரியங்களாவன: கர்த்தருடைய தூதருக்கு கீழ்ப்படிய வேண்டும், பின்மாறி போய்விடக்கூடாது, தேவனை மறக்கக்கூடாது, பொல்லாத சிந்தனைகள் வரக்கூடாது, கர்த்தருடைய வார்த்தையை மீறக்கூடாது. கருத்தாய் செய்ய வேண்டிய காரியங்களாவன: கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும், ஏற்கனவே அனுபவித்த காரியங்களை ஆத்துமாக்களில் ஞாபகமாக வைத்திருக்க வேண்டும், கர்த்தருடைய வார்த்தையை பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும், கர்த்தருடைய கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும், கர்த்தருடைய கற்பனைகளுக்கு செவி கொடுக்க வேண்டும், எல்லா கற்பனைகளையும் கைக்கொள்ள வேண்டும், சத்தியத்தை விசாரிக்க வேண்டும், சரியான போதனையை கடைபிடிக்க வேண்டும்.